மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளராக கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய நல்ல ஆசையோடு இன்று கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக அண்ணன் திரு ஆசி எம் தியாகராஜன் அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக நாங்கள் தொடங்கிய பயணங்களை நீங்கள் அனைவரும் கண்கூட பார்த்தீர்கள். வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாக நாங்கள் உரையாற்றிய பொழுது எந்த அளவிற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் எழுச்சியோடு ஆரவாரத்தோடு இருந்தார்கள் என்பதையும் நீங்கள் கண்கூட பார்த்தீர்கள். ஆக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கரூர் சட்டமன்ற தொகுதியில் எங்களுடைய கழக வேட்பாளர் அண்ணன் திரு ஆசி தியாகராஜன் அவர்கள் 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவார்கள். அதற்கு வாக்களிக்க வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கின்றார்கள். கரூர் தொகுதி மட்டுமல்ல, கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளிலும் 2021 சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றியைப் போலவே 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 4 தொகுதியிலும் உதயசூரியன் மகத்தான வெற்றி பெறும். வேறு எதுவும் கேட்கணுமா? தேர்தல் பிரச்சாரத்தை பண்ண எதிர்கட்சி தலைவர் எப்பவும் ஒருமையிலே பேசுவார் முதல்வர். எதிர்கட்சி தலைவரிலிருந்து அவங்களுக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 2ஆம் மட்ட தலைவர்கள் வரைக்கும் நாகரிகம் தெரியாது. எங்கள் முதலமைச்சர், எங்கள் கழகத் தலைவரும் தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ நாகரிகமாக மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தோல்வியினுடைய வெளிப்பாடு, விரக்தியினுடைய உச்சத்துக்கு போயிட்டார் அவர். அதனால் அதை வெளிக்காட்டுவதற்கு அல்லது அவருடைய அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத, இப்பயே அந்த தோல்வியை உணர்ந்ததால் அது போன்ற கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த முடியாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். மக்கள் அதெல்லாம் புரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. எந்த அரசியல் தலைவர் நமக்கு நல்லது செய்வாங்க, எந்த கட்சி நல்லது செய்யும், எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதை மக்கள் தீர்மானித்து வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக 200க்கும் மேற்பட்ட இடங்களில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அது கரூரில் 4லும் உதயசூரியன் வெற்றி பெறும். நீங்கள் வேணால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், எத்தனை கட்சி என்ன வேணாலும் சொல்லலாம், எதிர்கட்சியாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் என்ன வேணாலும் சொல்லலாம், நாங்கள் ஜெயிக்கிறோம் கரூரில், அதில் மாவட்டத்தில் ஜெயிக்கிறோம்லாம் சொல்லலாம். பொறுத்திருந்து பாருங்கள். வாக்கு எண்ணிக்கை எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம். பொறுத்திருந்து பாருங்கள். உங்களுக்கும் கள நிலவரங்கள் தெரியும், மக்களுடைய மனநிலை என்னங்கிறது. நீங்களும் ஃபீல்டில் போய் மக்களை பார்க்குறீங்க, மக்களுடைய கருத்துக்களை கேட்குறீங்க, என்ன சொல்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக 4 தொகுதியிலும் உதயசூரியன் வெற்றி பெறும். அது கரூர் தொகுதி 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றி பெறும். இதை கேட்க வந்தீங்க. பாஜக முன்னாள் தலைவருக்கு சீட்டு தரலாதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் யாருக்கு சீட்டு கொடுக்குங்கிறது அந்த கட்சி தலைமை முடிவெடுக்கிறது. இன்னொரு கட்சியில் சீட்டு கிடைச்சது கிடைக்காத பற்றி நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. எங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா தொகுதிகளுக்கும் நாங்கள் விருப்ப மனு கொடுத்துருந்தோம். ஒரு தொகுதிக்கு 60 பேர் 70 பேர் வரைக்கும் விருப்ப மனு கொடுத்துருந்தாங்க. அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு தானே வாய்ப்பு கொடுக்க முடியும். மற்றவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளில் எங்கள் கழகத்தில் கொடுப்பாங்க. அது மாதிரி மற்ற அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நான் சொல்கிறது சரியாக இருக்காது. நிச்சயமாக யாருக்கு எந்த வாய்ப்புகள் என்பது நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சுது, அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுத்தோம். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை முன்னெடுத்தோம். அதற்கு பிறகு வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் படையை வீடு வாரியாக சென்று வாக்காளரை சந்திக்கக்கூடிய பணிகளை முன்னெடுத்தோம். அப்புறம் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து நாங்கள் தேர்தல் களத்திற்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனடியே எங்கள் கழகத் தலைவர்கள் தொடர்ந்து எங்கள்கிட்ட வேலையை கொடுத்து இந்த வேலைகள்லாம் செய்யன்னு சொல்லி மிக சிறப்பாக எங்களுடைய தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகளை அரவணைத்து மிக சிறப்பாக தேர்தல் பணிகள் நாங்கள் முன்னெடுத்தோம். கோவை மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டதுக்கப்புறம் கோவையில் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பெருவாரியான வெற்றி பெற்றீங்க. இந்த முறை தொகுதி மண்டல பொறுப்பாளராக இருக்கீங்க. இந்த முறை எவ்வளோ வெற்றி பெற்றீங்க? கோவையில் உள்ளாட்சி தேர்தல் மட்டுமல்ல, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 40க்கு 40 என்ற வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு மகத்தான வெற்றியை தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சர்கள் இயக்கத்தினுடைய பொறுப்பை தலைவராக ஏற்றுக்கொண்ட பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தலும், இடைத்தேர்தல் உட்பட அனைத்து தேர்தலிலும் தொடர்ந்து வெற்றியை பெற்று வருகின்றார்கள். அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சி 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். நிச்சயமாக 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவாங்க. மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை கடந்த 2021 தேர்தலை விட மிக அதிகமான தொகுதிகளை நாங்கள் அதிகமாக வெற்றி பெறுவோம். அதற்கான பணிகளை தான் முன்னெடுத்திருக்கிறோம். நன்றி. கரூர் மாவட்டத்தினுடைய 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் நமது மண்ணின் மைந்தன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய உதயசூரியன் கூட 12 மணி நேரம் உதிக்கும். ஆனால் மாவட்ட அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் உங்களுக்காகவும் கோவை மக்களுக்காகவும் என்ன சின்னம்? நம்ம மண்ணின் மைந்தன் அடிக்கடி என்ன சொல்லுவாரு? நம்ம தான் ஜெயிப்போம், நம்ம மட்டும்தான் ஜெயிப்போம்.
மறுபடியும் சொல்லுங்க. முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 ஆண்டு கால செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி. வாக்களிப்பே. நன்றி, வணக்கம். சார் இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார். செல்லு 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 எங்க பார்க்கலாம் சார், இங்க பார்க்கலாம் சார். அண்ணா அண்ணா கையில தம்பி கையில கொஞ்சம் தம்பி அண்ணா 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 ஓகே 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 சார், ஓகே 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 சார், ஓகே சார், ஓகே ஓகே.